ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அண்ணாமலை மாற்றம் உறுதி, பாஜகவில் பரபரப்பை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம். கடந்த சில ஆண்டுகளாக, குறிப்பாக அண்ணாமலையை மாநில தலைவராக பதவியேற்ற பிறகு அதிமுக பாஜக இடையே மோதல் எழுந்துள்ளது. இந்த நிலையில் 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக படுதோல்வியை அடைந்து, இதனால் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்தது. இதற்காக பலமுறை அதிமுகவுக்கு தூதுவிட்டது. எடப்பாடி பழனிசாமி மசியவில்லை. இந்த நிலையில் எடப்பாடியின் உறவினர் ராமலிங்கம் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டு 650 கோடிக்கு வரி ஏய்ப்பு கண்டுபிடிக்கப்பட்டதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் பலர் மீதும் லஞ்ச ஒழிப்பு வழக்குகள் உள்ளன. இந்த வழக்குகளை அடிப்படையாக வைத்து அமலாக்கத்துறை முன்னாள் அமைச்சர்கள் மீது கை வைக்கலாம் என பரபரப்பு எழுந்துள்ளது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீர் பயணமாக கடந்த செவ்வாய்க்கிழமை காலை புறப்பட்டு டெல்லி சென்றார். அன்றிரவு கட்சி நிர்வாகிகளுடன் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது இல்லத்தில் சந்தித்து நீண்ட நேரம் பேசினார். பின்னர் 1.5 மணி நேரம் அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தனியாக ஆலோசனை நடத்தினர். அப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியாக தேர்தலில் போட்டியிடுவது பற்றி பேசியதாக கூறப்படுகிறது. அப்போது தமிழ்நாடு பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி புதன்கிழமை மாலை டெல்லியிலிருந்து சென்னை திரும்பி வந்துள்ள நிலையில், பாஜக மேலிடத்திலிருந்து தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு டெல்லிக்கு உடனே புறப்பட்டு வரும்படி அவசர அழைப்பு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அண்ணாமலை நேற்று முன்தினம் இரவு விமானத்தில் டெல்லி புறப்பட்டு செல்வதாக இருந்தது. ஆனால் அந்த பயணம் திடீரென தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று காலை 6:50 மணிக்கு ஏர் இந்தியா பயணிகள் விமானத்தில் அண்ணாமலை டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். வழக்கமாக விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு நீண்ட நேரம் பேட்டியளிக்கக்கூடியவர் இம்முறை செய்தியாளர்கள் சந்திப்பை தவிர்த்துவிட்டு நேரடியாக விமான நிலையம் செய்துவிட்டார். தமிழ்நாட்டில் பாஜக மாநில தலைவர் பதவிக்காலம் முடிந்த பிறகும் அறிவிக்காமல் உள்ளனர். அப்போது அண்ணாமலையை தற்போது பொறுப்பிலிருந்து நீக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக அண்ணாமலைக்கு ஒன்றிய அமைச்சராக போகிறார், மாநில ஆளுநராக போகிறார் என்றெல்லாம் அவருடைய ஆதரவாளர்கள் பேசி வருகின்றனர். தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.